Hello, hello. So, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா? சூப்பரா. கேப் பார்க்கலாம் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று 107 பாயிண்ட் பக்கமாக இப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 97ல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு கரண்ட் 10 மணிக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருந்துச்சு? கேப் அப் ஆனிச்சு. பட்டு கேப் அப் ஆகிட்டு இனிமேல் ஒரு ஸ்மால் சரி, பட் வந்து again nearly இந்த லெவல் வந்துச்சு. இந்த லெவலில் வந்து சொல்லிட்டு அவர் நேற்று நான் சொல்லியிருக்கேன். பட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சைட்வேஸாகவே இருந்துச்சு. இந்த ஏரியாவுக்கு பிரேக் அடிச்சிருச்சு. ஸோ இது ஒரு நல்ல பிரேக் அவுட்னு தான் வச்சுக்கலாம். நான் பிரேக் அவுட்டை வந்து வால்யூம் பண்ணி சொல்லலாமா, இல்லைன்னா ஒரு மொமெண்டம் பெருசாக இல்லை. லைக் இந்த கேண்டில் எப்படி மூவ் ஆயிருக்கு, இந்த கேண்டில் இதுக்கப்புறம் மீன்ஸ் அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தா தெரியும். திடீர்னு ஒரு மூமெண்ட் இல்லை. ஸோ பையர்ஸ் அவ்வளோவா ஆக்டிவாக இந்த இடத்துல வரல, இந்த பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணலை. ஸோ அந்த இடத்துல இது ஒரு டே ஹையாக கன்சிடர் பண்ணலாம். இந்த டே ஹையை பிரேக் அடிச்சிருந்தா மேபி மொமெண்டம் கிடைச்சிருக்கும். பட் இதுக்கு மேலே மொமெண்டம் கிடைக்கல. ஸோ இங்கே இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல செல்லிங் இன்னைக்கு பையர்ஸ் அந்த அளவுக்கு விட்டுட்டாங்க. ஸோ செல்லிங் சென்டர் அவங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா பிரேக் அவுட் சைடாக இருக்கு. ஓகேவா, இது ஒரு பையர் கேண்டிலா? இந்த பையர் கேண்டில் கீழே வந்து ஒரு க்ளோஸ் வச்சாங்க. பட் வந்து நெக்ஸ்ட் கேண்டிலே மொமெண்டம் பையர்ஸ் வந்துட்டு இந்த லெவலோட லோவாக கிடைக்கும்பா. அதிகமாக க்ளோஸில் இருக்காங்க ஒரு ரெண்டு இயர்ஸ். இங்கேருந்தே ஒரு ஷார்ப்பாக வரணும். வரும்னு எதிர்பார்த்தேன். இது ஃபுல்லாக இப்போ ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லாமல் டைம் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தோன்னா ஆர்எஸ்ஐ மீட்டரில் 86 கொடுத்துருக்க மாட்டேங்க. பட் அந்த இடத்துல வந்து டைம் கரெக்ஷன் மேட்ச் பண்ணிட்டாங்க ஏரியா ஃபுல்லாக. ஸோ அடுத்து என்ன நடந்துட்டு இங்கேருந்து ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகி மேலே ஏறினவங்களா இல்லை ரிட்டர்ன் ஆகி இதுக்கு மேலே தான் மொமெண்டம் இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்லி நேராக இங்கே வந்து அப்படியே இங்கே வந்து இஎம்ஐ வந்து பிரேக் அடிக்கலாம். பிரேக் அடிச்சுட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே தெரியும். மொமெண்டம் இல்லை, இங்கேருந்து வர்ற ப்ரைஸ் பிரேக் அடிச்சிச்சு. இங்கேருந்து ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் தென் நேராக வந்து அடுத்த இஎம்ஐ. ஸோ அடுத்தது பிரேக் அடிச்சுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சைடிச்சு. இதுதான் சுற்றி இருந்தது. ஸோ இங்கேருந்து இருந்தா நம்ம மேபி இந்த இந்த இடத்துல ஸ்பாட் ஆஃப் பண்ணால் வந்து பிடிச்சிரும். இதுல இருந்து வந்தானா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தானா அதெல்லாம் இருந்துட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த ஏரியாவுக்கு பார்த்தா ப்ரீவியஸாக வந்து ஒரு லோ. இந்த லோவை பிரேக் அடிக்கலாம். இதோ இந்த கையை பிரேக் அடிக்கும் போது வால்யூம் அவ்வளோ இல்லை. பட் இந்த லோவை பிரேக் அடிக்கும்போது எவ்வளோ வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கேண்டில் வைப்பாங்க. இது வந்து ஒரு சஸ்டைனபிள் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டை வந்து பிரேக் அவுட் எடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்துட்டு திரும்பி அவங்க வருதா, திரும்பி இதே லைன் அவன் தொட்டானா
மறுபடியும் அங்கிருந்து தான் கீழே இறங்கலாம். ஸோ அதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு ஷார்ப்பாக இறங்கி போகுது. நல்ல ஒரு மூவ். ஸோ அங்கேருந்து அழகாக வந்து இறங்கி அங்கிட்டு போனோம். ஸோ அடுத்து இந்த லோ விட்டு அடுத்த லோ வந்து டே லோ தான். அதாவது இந்த கண்டிஷனில் பார்க்கும்போது இதான் டே லோ. ஸோ ப்ரைஸ் அந்த டே லோ வரும்போது எப்படி டே லோக்கு வந்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பிரேக் அவுட்டு. டே லோவில் ஒரு பிரேக் அவுட் எங்கடாது டே லோவில் ஒரு பிரேக் அவுட்டு பிரேக்கப் கொடுத்து என்ன சொல்றது ஷார்ட் ஃபால் கிடையாது. ஆனால் சைட்வேஸ் டு ஃபால் இந்த இடத்துல சரியான ப்ரீமியம் ட்ராப் ஆகிருக்கும். இந்த இந்த ஏரியா வந்து நல்ல கொஞ்சம் பிரேக் அவுட் ஆச்சா இந்த அடுத்த கம்பெனி மேலே போட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதுதான். ஸோ இதை பார்த்தோம்னா பையர்ஸ்க்கான ஒரு விக் வந்து ரொம்ப கம்மி. பட் செல்லர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். செல்லர்ஸான ட்ரெண்டு. ஸோ ஒவ்வொரு நடையும் பைக் பண்ணுறவங்களாம் மாட்டிகிட்டே இருப்பாங்க ட்ராக் பண்ணிட்டு. ஸோ இதுக்கு மேலே என்டையர் டே வந்து ஒரு சர்வீஸ் ஆகவே முடிச்சிருக்கோம். சர்வீஸ். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ இது நம்ம ஒரு இதில் ஒரு லெவலில் பார்க்கும்போது இதோட ஒரு ஷிஃப்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கும். ஹையர் லெவலில் அப்பர் லெவலில் சொல்லி போகிற மாதிரி என்கிட்ட ஒரு வச்சுக்கிறேன். அப்படி ஸோ இதுதான் நடந்துட்டு. ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு 1 hour டைம்ஸில் வளர்ப்போம். இங்கே ஒரு லைன் போட்டோம்னா இந்த லைன் வந்து இந்த ஸ்விங்கே ஹை இந்த ஸ்விங் லோவை தான் நான் வந்து ஒரு ஹை லெவலாக மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கையில் வந்துட்டு ஒரு அதிகமாக இதெல்லாம் எடுத்துட்டு தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஹையை தொட்டதும் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர். இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடக்குது நேராக வந்து இந்த இஎம்ஐக்கோட வந்து. ஸோ மண்டேலேருந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு லீவா நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு பேரிஷ் தான் எதிர்பார்க்குறேன். அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபாலோ ஆகலாம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அந்த ஃபால் வந்து கோஸ்ட் போட முடியுமா இந்த வாரம். இங்க இருந்துச்சா அதே வந்து ப்ரைஸ் வந்துட்டு நேராக இங்க வந்துட்டு ஒரு கேண்டில் மேலேயும் இந்தியா இந்தியா இது 2 days மறுபடியும் வந்து இதோட இது இது வந்துச்சுன்னா வந்துட்டு அகைன் வேணா இதுக்கு மேலே போகலாம். பட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் மேபி நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தா இது வரும்.
நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு கேப் போக்கு வாய்ப்பு இதுதான் நடக்கும். இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்டா கோஸ்ட் நான் போட்டிருக்கு 1 ஹவருக்கு இங்க 1 ஹவர் கிட்ட கிட்ட நிறைய கேட்டரிங்ஸ் வரணும் பார்த்தா ஸோ இப்படி இருக்கலாமா? இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு ஃபால் வந்துச்சுன்னா லைக் இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒரு டிராயிங்கில் போட்டோம்னா இந்த லைன் ரிக்கவர் ஆகுமா எப்படியாவது இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றது. அதுக்கு இப்படியெல்லாம் ப்ரைஸ் இருக்காது. ஸோ இதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்குறேன். பட் வந்துட்டு நாளைக்கு மண்டே மண்டே ஒரு படம் தான் வரும். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக சைட்வேஸ் போல இருக்கலாம். ஸோ இதான் எக்ஸ்பெக்டிங். பட் வந்துட்டு என்ன சொல்றது, மண்டே மண்டே எப்படி வந்து ஒரு ஓவர் வியூ போடலாமா? இட்ஸ் லிட்டரலி 11 கரெக்ட். சரியான பையிங் ட்ரெண்ட் இருக்கு. பட் இந்த பையிங் ட்ரெண்ட் வந்து எனக்கு 2 வாரம் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. எனக்குலாம் கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ மண்டே எப்படி இருக்கும் பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்கு. இந்த ப்ரைஸ் என்ன பண்ணும்? இங்கேருந்து இறங்குச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வச்சுட்டு இறங்கி திரும்பி சைடு சரி. ஸோ மறுபடியும் ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தா இதுவும் முடியாது. அதே நீங்க இப்போ மண்டே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சைட்வேஸாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வேணால் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் மூவ் வரலாம். ஸோ மண்டே இப்படி தான் இருக்கும். ஒரு செல்லிங் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் மண்டே பிறகு. ஸோ அப்புறம் இன்னைக்கு கேபிஐடி வந்து வாங்கினேன். கேபிஐடி எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ் லிட்டரலி நான் ஓப்பனாக நான் இந்த நிமிஷம் வாங்கிட்டேன். 565 வாங்கினேன். அது ஒரு டோப்பு தான் வாங்கிட்டேன். பட் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி காமிக்கிறேன். வந்து இனிமேட்டுக்கு என் போர்ட்ஃபோலியோவில் ஃபுல்லாக 70% ஃபாலோ ஆன ஸ்டாக்கை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து 70% ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இந்த இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் டார்கெட் வந்து 6 பண்ணலை. இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பேன். அதனால என்கிட்ட 5500 கேபிட்டல் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு பாதி வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாதி வந்து பெண்டிங்காக இருக்கிற ஸ்டாக்காக பர்ச்சேஸ் பண்ணப்பேன். வேற யூடியூப்ல பார்த்தேன் இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு தெரியல. கடன் ஏன்னா அது இருக்குதா? 98 எங்கே இருக்கு?
இது என்னடா எவ்வளோ ஐடியில் இருக்கு, ஆல் டைம் இருக்கு, இதெல்லாம் போய் வாங்க முடியாது என்னால. இதை விட்டுட்டா நான் அதை விட்டுட்டா வேற என்ன ஸ்டாக் இருக்கு. ஸோ மேபி நான் ஃபைனல் பண்ணிட்டாங்க பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் நாளைக்கு. பாய்.